அண்மை செய்தி. அதிமுகவில் நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் இன்று மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் இன்று மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்த நிலையில் தற்போது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. இப்ப மேலும் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி இன்று காலை சபாநாயகரை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை அடைந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக இதையடுத்து கட்சிக்குள் அதிருப்தி என்பது நிலவி வந்தது. குறிப்பாக இந்த படுதோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணமாக பார்க்கப்பட்ட நிலையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு அணியும், அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியும் என 2 அணிகளாக பிரிந்து அதிமுகவினரிடையே இரு பிரிவாக பிரிந்து பிளவு என்பது ஏற்பட்ட நிலையில் இதற்கு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்த நிலையில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதனிடையே அதிமுகவின் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு தரப்பில் 25 எம்எல்ஏக்களாக பிரிந்து தவேகாவிற்கு ஆதரவு என்பதை அளித்திருந்த நிலையில் இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கும் வகையில் அவர்களை பொறுப்பில் இருந்த அனைவரையும் அதிமுக பொறுப்பில் இருந்து நீக்கி வைத்தார். இதன் அடிப்படையில் தொடர்ந்து இரு பிரிவினருக்கும் இடையே தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடத்தப்பட்டது. இரு பிரிவினரும் இடையே தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மாற்றி வைத்து வந்தனர். இந்நிலையில் குறிப்பாக நேற்று வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஆற்காடு தொகுதி அதிமுக எம்எல்ஏ சுகுமார் நேற்று சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு நேற்று வருகை தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மேலும் 3 அதாவது எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்த 25 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் இபிஎஸ் தரப்பிற்கு மேலும் 3 எம்எல்ஏக்கள் சென்று 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்களாக இபிஎஸ்க்கு மாறினார்கள். அதனைத் தொடர்ந்து வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது 22ஆக குறைந்தது. தற்பொழுது அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தற்பொழுது இன்று காலை சபாநாயகரை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக வேலுமணி ஆதரவு எம்எல்ஏவான இந்த இசக்கி சுப்பையா தற்பொழுது இந்த அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைய இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் நேற்று 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் குறிப்பாக மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் நேற்றே ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்தது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் தற்பொழுது வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 17ஆக இருந்த நிலையில் இன்று மேலும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது. அதே போன்று அந்த அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அதாவது அதிமுகவில் இருந்து விலகி சபாநாயகரை சந்தித்து தற்பொழுது எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த தொடர்ந்து 25 எம்எல்ஏக்களை எஸ்.பி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பில் வைத்திருந்த சூழலில் தொடர்ந்து எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது குறைந்து வருவது வேலுமணி தரப்பு தற்பொழுது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.